சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழ் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேற உதவிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் விசாரணையில் வெளியான தகவல். மாணிக்க கங்கைக்கு அருகிலுள்ள கட்டிட சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த கோட்டா தனக்கு சொந்தமானது அல்ல எனவும் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்த பாதுகாப்பு ஆலோசகர்கள் பொது நூலகத்தையும் பார்வையிட்டனர். அதிகரித்து செல்லும் தங்கத்தின் விலை 3,65,000 பதிவு. ஆளுநர்களை மாற்ற ஜனாதிபதி தீர்மானம், அமைச்சரவையை தொடர்ந்து நகர்வு. பொது கொள்கையை முன்வைத்த பிரான்சின் புதிய பிரதமர், ஓய்வூதியம் மற்றும் குடியேற்றம் தொடர்பில் அவதானம். தொடர்பான விரிவான செய்திகள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவந்தி உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஹெகல் பத்மேயுடன் செயற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவரின் உதவியுடன் இசாரா செவந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றக்குள் இணைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த இஷாரா செவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரில் கெகல் பத்மேயுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய ஒருவரும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது இஷாரா செவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கணைமுள்ள சஞ்சீவ சாட்சி கூண்டில் நின்றபோது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை நிகழ்பத்ர பத்மேயின் உத்தரவின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு உதவி புரிந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் சட்ட புத்தகத்திற்குள் மறைத்து வைத்து துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கூறப்பட்ட இஷாரா செவந்தி இதுவரை காலம் தலைமறைவாகி இருந்தார். இந்த நிலையில் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல் பத்மே உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இஷாரா செவந்தி நேபாளத்தின் காத்மண்டு நகரை அண்மித்த பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பொன்றில் தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. கெகல் பத்மேயுடன் செயற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவரின் உதவியுடன் இஷாரா செவந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு 4 நாட்களின் பின்னர் இஷாரா செவந்தி இந்தியாவுக்கு சென்றுள்ளதுடன் அங்கு 3 வாரங்கள் தங்கியிருந்துள்ளார். அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து அவர் நேபாளத்திற்கு சென்று தலைமறைவாகி இருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இஷாரா செவந்திக்காக கெகல் பத்மே பல லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் அமைந்துள்ள கட்டிடம் தனக்கு சொந்தமானது அல்ல என்று ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி கதிர்காமம் பகுதியில் எந்த ஒரு கட்டிடத்தையும் கட்டுவதற்கோ அல்லது பராமரிப்பதற்கோ தனக்கு எந்த காரணமோ ஆர்வமோ இருந்ததில்லை என்று கூறியுள்ளார். ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது என்று அவர் கூறியுள்ளார். கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் வேறொருவரால் கட்டப்பட்ட கட்டடம் தனக்கு சொந்தமானது என்று ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் சில தொலைக்காட்சி அலைவரிசைகளில் வெளியிடப்பட்ட செய்தியில் அந்த கட்டடத்தை குறிப்பிடும் போது தனது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது என கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேற்படி கட்டடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை நடத்தப்பட்டது எனவும் அந்த விசாரணை தொடர்பாக தானும் ஒரு அறிக்கையை அளித்ததாகவும் கூறினார். அந்த கட்டடத்திற்கு மின்சார இணைப்பை பெறுவதற்காக ஜி ராஜபக்சவின் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் எனவும் விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை என்றும் கையொப்பம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு படிக்க முடியாத எழுத்து இருந்ததென்றும் அவர் கூறினார். இந்த நிலையிலேயே கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள கட்டடம் தனது சொத்து அல்ல என்பதை தான் உறுதியாக அறிவிப்பதாக கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் எந்த நேரமும் மாகாண ஆளுநர்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து இவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ஒவ்வொரு மாகாணத்தினதும் ஆளுநர்களின் செயற்பாடுகள், பெறுபேறுகள், நடவடிக்கை முன்னேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் மதிப்பீடுகளை தயாரித்து வருகின்றது என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதியின் முடிவுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழர்களின் ஈடுபாடு உள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஜனாதிபதி செயலகம் ஓரளவு திருப்தி கொண்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன. பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தாமல் நிர்வாக நடவடிக்கைகளை வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்னெடுத்துச் செல்வதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்களில் அறிய முடிகின்றது. எவ்வாறாயினும் செயற்பாடுகளை திருப்தி இல்லாத சில மாகாண ஆளுநர்கள் குறித்து ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. பல நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு ஆலோசகர்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளனர். ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் கடற்படையினருடன் இலங்கையின் பல பாகங்களுக்கும் சென்று வரும் 30 பேர் அடங்கிய குறித்த குழுவினர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டு யாழ் பொது நூலகத்தை பார்வையிட்டுள்ளனர். நூலகத்திற்கு வந்த குழுவினரை நூலகர் மற்றும் நூலக உத்தியோகத்தர்கள் வரவேற்று நூலகம் தொடர்பில் விளக்கமளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து குறித்த குழுவினர் யாழ்ப்பாண கரையோர கிராமங்கள் சிலவற்றுக்கு நேரில் சென்றுள்ளனர். நாளைய தினம் புதன்கிழமை குறித்த குழுவினர் நெடுந்தீவுக்கு செல்லவுள்ளனர். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் 4 முறைப்பாடுகளும் வவுனியாவில் 4 முறைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இது குறித்து யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தன்னை கைது செய்ய முன்பிணை மூலம் தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் மனச நாணயக்காரவின் கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதாரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நாளை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க உள்ளதாகவும் அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த முன்பிணை மனுவில் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் நடந்த முறைகேடுகள் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்த விசாரணையின் விளைவாக தான் கைது செய்யப்படும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி மனுஷ நாணயக்கார லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தன்னை கைது செய்வதற்கு முன்பிணையில் விடுவிக்க கோரி இந்த முன்பிணை மனுவை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இந்நிலையில் குறித்த கோரிக்கை மீதான விசாரணையை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையில் நேற்றும் மாலை வரை 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,45,000 ரூபாவாக விற்பனையாகி வந்த நிலையில் இன்று 20,000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,65,000 ரூபாவாக விற்பனையாகி வருவதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,37,600 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,625 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 42,125 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. உலகின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலை குறித்த கவலைகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேடுவதால் தங்கத்தின் விலை இவ்வாறு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிசாந்த உலகிதின்னவை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உண்மைகளை கருத்தில் கொண்ட குர்நாகல் நீதிவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அலவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் குர்நாகல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் ஜூலை 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதியை தவிர முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவர் அட்மிரல் சரத் மொஹோட்டி உட்பட மேலும் 3 சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர்.
இதேவேளை குறித்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகேதென்ன 11வது சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. மருதூர் கொத்தன் சர்வதேச கவிதை போட்டியில் லண்டன் நவஜோதி ஜோகரட்னம் எழுதிய கால வினோதம் என்ற சிறுகதைக்கு பரிசு கிட்டியுள்ளது. மருதூர் கொத்தன் அறக்கட்டளை மற்றும் இலங்கையின் தேசிய பத்திரிகையான தினகரன் ஆகியன இணைந்து நடத்திய இந்த சர்வதேச போட்டியில் தமிழ்நாட்டின் பிரபல சிறுகதை எழுத்தாளர் அகிலன் கண்ணன் எழுதிய மனுசி என்ற சிறுகதை முதலாம் இடத்தையும், லண்டன் நவஜோதி ஜோகரட்னம் எழுதிய கால வினோதம் என்ற சிறுகதை இரண்டாம் இடத்தையும், அதேபோல மட்டக்களப்பு குணரத்தினம் எழுதிய நரகலையும் மற்றும் வைத்திய கலாநிதி சி சிவகலை எழுதிய பிரார்த்தனை ஆகியன மூன்றாம் இடத்தையும் பகிர்ந்துள்ளன. இந்த போட்டிக்குரிய பரிசளிப்பு கடந்த வாரம் கொழும்பு ஏரிக்கலை நிறுவன கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஊழல் குற்றச்சாட்டில் கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை பிணையில் செல்ல கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று அனுமதி வழங்கியுள்ளார். சந்தேக நபருக்கு தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளும் 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையும் வழங்கப்பட்டது. சந்தேக நபருக்கு பயணத்தடையையும் நீதிமன்றம் விதித்திருந்தது. சம்பவம் தொடர்பாக இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளால் சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கை மற்றும் அவர் 70 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து நீதவான் பிணை வழங்கினார். 2022 அறகலைவின் போது அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு இழப்பீடு பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் உள்ள நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் உட்பட சேதமடைந்த அலுவலகத்திற்காக 8,85,00,000 ரூபாய் இழப்பீடு பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பிரான்ஸ் அரசியலில் கொந்தளிப்பான நாட்கள் நகரும் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் பதவியேற்ற பிரதமர் செபஸ்டியன் லெக்கோர்னோ இன்று நாடாளுமன்றத்தில் தனது பொதுக் கொள்கை அறிக்கையை முன்வைத்தார். பிரான்சுக்கு இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒரு வரவு செலவு திட்டம் தேவைப்படும் நிலையில் ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் குடியேற்றம் குறித்த விடயங்கள் உட்பட்ட முக்கிய கொள்கை அறிக்கையை பிரதமர் லெக்கோர்னோ தாக்கல் செய்துள்ளார். அவரது அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று அதிதீவிர வலதுசாரி கட்சியும் இடதுசாரி கட்சியும் தனித்தனியாக 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்வைத்துள்ள நிலையில் பிரதமரின் நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் பிரதமர் செபஸ்டியன் லெக்கோர்னோ அரசாங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய நாள் கடந்தாலும் இந்த பதிவு எழுதப்படும் போது சில பரபரப்பான எகிப்புகள் மட்டுமே இருந்தன. இதற்கிடையே புதிய அரசாங்கத்தில் இணைந்த தமது தரப்பு உறுப்பினர்களை கட்சியிலிருந்து நீக்குவது குறித்து குடியரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று விவாதங்களை நடத்தியதாக தெரிகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேற உதவிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் விசாரணையில் வெளியான தகவல். மாணிக்க கங்கைக்கு அருகிலுள்ள கட்டிட சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த கோட்டா தனக்கு சொந்தமானது அல்ல எனவும் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்த பாதுகாப்பு ஆலோசகர்கள் பொது நூலகத்தையும் பார்வையிட்டனர். அதிகரித்து செல்லும் தங்கத்தின் விலை 3,65,000 பதிவு. ஆளுநர்களை மாற்ற ஜனாதிபதி தீர்மானம், அமைச்சரவையை தொடர்ந்து நகர்வு. பொதுக் கொள்கையை முன்வைத்த பிரான்சின் புதிய பிரதமர், ஓய்வூதியம் மற்றும் குடியேற்றம் தொடர்பில் அவதானம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.